ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெளியாகி இருக்கிற 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படத்தோட டீமை தான் நாம இப்போ மீட் பண்ண போறோம். அவங்க பகிர்ந்துக்கிட்ட சுவையான தகவல்களை இப்போ நம்ம கேட்கலாம். நான் எப்பவுமே வந்து கமர்ஷியல் ஒரு ஹாஃப் பீட் மூவி அப்படி ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணவே இல்லை. என்னோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு தான் பார்த்துட்டு படங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டர்ஸ் வந்து நான் எல்லா படத்துலையும் என்னோட கேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படத்துலையும் என்னோட கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த காமெடி மூவி இருந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்கிற படம். படிக்கலன்ற விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜென்ரேஷனில் அது ரொம்ப கஷ்டம் படிக்கலன்னா. ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து சீரியஸாக சொல்லாமல் காமெடியாக சொல்கிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ டைரக்டர் சொன்ன விதம் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இடம் போகிற லெவல் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். விஜய் சேதுபதி கூட செகண்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷனில் அண்ட் மெயின்லி சீனு ராமசாமி டைரெக்ஷனில். ஸோ ஒரு நல்ல டீம் அண்ட் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நிச்சயம் ரசிகர்களுக்கு காமெடி விருந்த படைக்கும்னு படத்தோட ஹீரோ நம்புறாராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு இப்போ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது காமெடி. ஸோ காமெடியில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ், நல்ல ரொமான்டிக் சீக்வன்ஸ், நல்ல டான்ஸ் சீக்வன்ஸ் சேர்த்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக கொடுத்தோன்னா இப்போ ஜனங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாற்றுறாங்க. ஸோ என்னோட 25th ஃபிலிம் அந்த பாணியில் இருக்குன்னு நினச்சேன். அப்போ தான் இந்த கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பேக் ட்ராப் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணேன். ஒரு பர்டிகுலர் ஜானர் தான் நம்ம பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஸ்கிரிப்ட் லாக் ஆகலைன்னா வந்துட்டு வெயிட்டிங் பீரியட் ஹெவி ஆகும். ஸோ அதனால் ஓப்பனாக வச்சிருக்கேன். நல்ல கதைகள் வரும்போது டக்குன்னு அதை லாக் பண்ணி பண்ணணுங்கிறது தான் இப்போ என்னோட எய்ம். ஸோ இந்த கதையும் அந்த மாதிரி தான். இதுக்கு அடுத்து பண்ண போகிற படங்களும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வச்சு நல்ல கதைகள் புது டைரக்டர்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வாய்ப்புகள் அந்த கதையில் போய் சைன் பண்ணி பண்ணணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஒரு காமெடி பேஸ் உள்ள ஃபிலிம்ஸாக இருக்கலாம். பிகாஸ் அதுதான் இப்போ இன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால. பட் அதுக்காக வந்துட்டு நல்ல கதைகள், ஒரு காமெடி இல்லாத ஒரு நல்ல த்ரில்லிங் ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து சைன் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ பட் காமெடிங்கிற ஒரு ஜானர் இப்போ ரொம்ப எல்லார் மத்தியிலையும் இப்போ ஒரு பயங்கர ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்கிறதுனால மேபி அடுத்தடுத்த படங்கள் காமெடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சமீப காலமா ரசிகர்களை கவர்ந்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற நடிகர் கருணாகரன் இந்த படத்துல முக்கியமான வேஷத்துல காமெடியில கலக்கிறாரு. ஸோ இதில் அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட். சுத்தமாகவே படிக்காத அடிமுட்டால் அப்படின்னாரு எல்ஜிஆர் சார். ஸோ அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு முட்டாள் ஹீரோ, 2 பேருமே சுத்தமாக இல்லிட்ரேட்ஸ். பட் அவங்களுக்குள்ளே நடக்கிற சில காமெடி கலாட்டாஸ் அதெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதுதான். ரசிகர்கள் மனசுல வேகமா இடம் பிடிச்ச இவர் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சு லிங்கா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அனுபவத்தை பத்தி சொன்ன அவர் ரஜினியை புகழ்ந்து தள்ளுறாரு. லைஃப்லேயே மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே என்னென்னா அவரை பார்த்தா போதும்னு இருந்தோம். ஸோ அவரே வந்து பாடினார். ஃபர்ஸ்ட் டே காசு பணம் துட்டு மணி ஷோல்டர் அடித்தார். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பர் பண்ணிட்டீங்க, அந்த கேரக்டராக வாழ்ந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. ஸோ அதுவே லைஃப்பில் பெரிய கிடச்ச அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுது. சரி, ரொம்ப எவ்வளோ அவரை சிம்பிளாக கேள்விப்பட்டோமோ அதெல்லாமே கம்மி, அதோட சிம்பிளான ஒரு பர்சன் அவர். ஸோ அவரை பார்த்து அந்த சிம்பிளிசிட்டிலாம் கற்றுக்கிட்டேன். ஒரு 40-50 பேர் வெயிட் பண்ணாலும் போய் ஓகே உடனே ஃபோட்டோ எடுத்துக்குவார். ஸோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். 50 பேர் வெயிட் பண்ணுறாங்களே அதை பார்த்துட்டு அவர் முக்கியமான டிஸ்கஷன் நடுவில் போய் எடுத்துகிட்டு வருவார். எல்லாரையும் சந்தோஷமாக அனுப்பிப்பார். ஃபுல் எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி. அவர் பார்த்து பயங்கரமாக அட்மையர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர் நேரில் பார்த்தாலே போதுங்கிற லெவலில் தான் வச்சுருந்தோம் ஆம்பிஷன். அவர் கூட நடிக்க போகிறோன்னு தெரிஞ்சோன்னா 2-3 நாள் தூக்கமே வரல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ஃபோனே நான் போய் இருக்கும் யாரோ ஃப்ரெண்டு ஏமாத்தினான்னு நினச்சேன். அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நிறையா கற்றுக்க முடியுது. நான் ஸ்பீட்னா என்ன, அவர் ஃபாஸ்ட்டாக அடாப்டபிலிட்டி டு எனிபடி. ஸோ அவள் ரொம்ப சிம்பிள். ஸோ அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சிம்பிளிசிட்டி. ஸோ லைஃப் லாங் வந்து அவர் வந்து ஸ்க்ரீனில் தான் வந்தால் அவர் பண்ணுறது எல்லாமே ஸ்டைல். ரியல் லைஃப்பில் அவர் வந்து வெரி வெரி நார்மல் டவுன் டு எர்த் பர்சனாலிட்டின்னு இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவோம். பட் நான் நேரில் பார்த்தது அவரோட டவுன் டு எர்த் யாரும் இருக்க முடியாது.